பிரிட்டனோட ட்ரூப்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இப்ப இங்க இருக்கோம். ரஷ்யால மிக முக்கியமான பகுதிகளை அடிக்கணும். அதுவும் டைட்டில்லாம் வந்து பாத்தீங்கன்னா புட்டின்ஸ் ஹோம் டவுன் அடிக்கிறதுக்கு ஒரு மிலிட்டரி ட்ரில். சரி, ஓகே. பட் இருந்தாலும் யூகே ஒரு ட்ரில்ல பண்ணி பார்த்திருக்காங்க. எங்க பண்ணியிருக்கிறாங்க? நேட்டோவோட பேஸ், டப்பா பேஸ் எஸ்தோனியால இருக்கு. ஸோ இது வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருந்து வெறும் 250 கிலோமீட்டர். ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரில்ல பண்ணி பார்த்திருக்காங்க. ரஷ்யாவை நம்ம செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அடிக்கலாம், மிக முக்கியமான பகுதிகள் அடிக்கலாம். ஸோ அப்படி அடிக்கணும்னா என்ன மாதிரி அடிக்கிறோம், நம்ம எப்படி நம்மளோட ட்ரோன்களை பயன்படுத்துறோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புது வகையான ட்ரோன் செஞ்சிருப்போம் இல்லையா, அதை சோதனை பண்ணி பார்ப்போம். நயன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் பவர்டு ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கு பயன்படுத்தலாம். ஸோ அப்படி பயன்படுத்தினோம்னா எதிரியோட, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரஷ்யா எதிரி. ஸோ ரஷ்யாவோட எண்ணெய் கிடங்குகள், ஆயுத கிடங்குகள், வேர் ஹவுசஸ், ஏன்னா இப்போ வார் ஆஃப் வேர் ஹவுஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தீவிரமடைஞ்சுக்கிட்டு இருக்கு. வேர் ஹவுசஸ், பதுக்கி வைக்கக்கூடிய குடோன்கள், ஆயுத குடோன்கள், குடோன்கள் நார்மலா மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய குடோன்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த குடோன்கள்லாம் எப்படி அடிக்கலாம். அப்புறம் கமாண்ட் சென்டர் அப்படிங்கிற சொல்லுவாங்க, அதாவது கட்டளை இடும் மையம். ஸோ அந்த கட்டுப்பாட்டு மையம், அந்த மையத்துல எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல எப்படி ட்ரோனை செலுத்தலாம் அப்படிங்கிறது போல இந்த ட்ரோன் அது வரைக்கும் போகுமா. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான நேவல் பேஸ் ரஷ்யாவோடது, கோஸ்டால், அந்த பகுதியில வந்து பண்ண எப்படி தாக்குதல் பண்ணலாம். அப்புறம் ராணுவத்தோட ஏர் ஃபீல்டு, ரஷ்யா ராணுவம் லெவாஷ்னோ அப்படின்ற பகுதியில இருக்கு. லெவாஷ்னோ ஏர் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் ட்ரில்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்துட்டாங்க. பயிற்சி. சிம்பிளா சொன்னா நேட்டோ ரஷ்யாவை தாக்குறதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் அனலிஸ்ட் இந்த செய்தியை பார்க்கும்போது பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி வேணா சொல்லிக்கலாம், பயிற்சி, ட்ரில்லு, இல்ல அடிக்க போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு வார்னிங்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ ஈஸ்டர்ன் பிளாங்க், மேற்க பொறுத்த வரைக்கும் கிழக்கு, அவங்களோட கிழக்கு பகுதியை பாதுகாக்கிறதுக்காக இங்க வந்து நின்று இது போல ஒரு ட்ரில்ல பண்ணி பாத்துக்கிறாங்க. லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக், இங்க தேவைப்படக்கூடிய நேரத்துல இந்த பகுதியிலிருந்து நம்ம ஏவறோம் அப்படின்னா மிசைல்கள், ட்ரோன்களை தொலை தூரத்துல போய் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணுமா, அது எப்படி பண்ணும், அது மிஸ் ஆகுதா அப்படிங்கறது எல்லா விஷயத்தையும் சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. அதுக்காக அனுப்புல ரஷ்யாக்குள்ள, அது போல ட்ரோன்களை ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சு இது போல ஏவி பார்த்திருக்காங்க, சேஃபான டிஸ்டன்ஸ் ஒரு ட்ரில். அதாவது இது செய்யறதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியும் பிரிட்டனும் வந்து பாத்தீங்கன்னா ரகசியமா டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா மிசைல. இந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் தொலைவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு இலக்கை தாக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு, கிளாசிஃபைடு, அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ரஷ்யாக்குள்ள டீப்பா, அதுவும் துல்லியமா தொலை தூரத்துல ஊடுருவி போய் துல்லியமா தாக்குதல் பண்றதுக்கான ஒரு ரகசிய ப்ரோக்ராம். அப்புறம் எதுக்குங்க சொன்னீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. பட் இருந்தாலும் மீடியாக்கள் இதை வந்து கசிய விட்டுருக்காங்க. ரகசியங்களை தோண்டி எடுக்கிறது தானே மீடியாக்கள். ஸோ அது மீடியாக்கள் ரகசியங்களை தோண்டி எடுத்து விட்டுருக்காங்க. ஸோ ஒரு புது மிசைல், இந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டருக்குள்ள போய் அடிக்கும். ரஷ்யாக்குள்ள இருந்தா ஒரு நாட்டுக்குள்ள 2000 கிலோமீட்டர் போய் அடிக்கும். இதோட மிஷன், இதோட தலையாய கடமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா துல்லியத்தன்மை. தொலை தூரம் அப்படிங்கும்போது துல்லியத்தன்மை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துடக்கூடாது, துல்லியத்தன்மையா இருக்கும். அதுவும் எதிரியோட போக்குவரத்து, ராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள், ராணுவ மையங்கள், இது எல்லாத்தையும் குறி வச்சு அடிக்கிறதுக்காக இது போல ஒண்ணு செய்யணும். இதுல 2 வேரியன்ட் பண்ணிடலாம் இந்த மிசைல்ல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தாழ்வா பறந்து போகக்கூடிய, கடைசி நேரத்துல கூட நம்மளால போகக்கூடிய இலக்கு நோக்கி போகும்போது அதோட பாத்தை மாத்தி அமைச்சுக்கிற மாதிரியான, போகக்கூடிய அந்த வழி தடத்தை மாத்தி அமைச்சுக்க கூடிய வகையில குரூஸ் மிசைலை உருவாக்கலாம். தாழ்வா பறந்து, ரொம்ப தாழ்வா பறக்கக்கூடிய ஒரு மிசைல். ஏன்னா ரேடார்ல தட்டுப்படாது, டக்குன்னு போகும்போது இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து கொஞ்சம் காசு கம்மி. ஒன்னு இது போல குரூஸ் மிசைல் பண்ணலாம், இன்னொன்னு ஹைப்பர்சோனிக் மிசைல் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் ஹைப்பர்சோனிக் மிசைல் பண்ணிடலாம் அப்படிங்கறது பார்த்தா அவங்க தரப்புல இருந்து யோசிச்சிருக்காங்க. அதாவது ஜெர்மனியோட இன்வால்மெண்ட் பாருங்க. பிரிட்டன் ட்ரில் பண்ணது, ஜெர்மனியும் பிரிட்டனும் ஒரு மிசைல் பண்றாங்க. ஜெர்மனோட சான்சலரான ஃப்ரெட்ரிச் மெர்ச் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா லீடர்ஷிப்புக்கு ஒரு சவால் மாதிரி பேசியிருக்காரு, சவால் விடுற மாதிரி பேசிக்கிறார்.
அதாவது ரஷ்யாவோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனையை முடிக்கிற மாதிரி தெரியல. இந்த பிரச்சனையை பேசி அமைதியா முடிக்கிற மாதிரி தெரியல, நெகோசியேஷனுக்கு வர மாதிரி தெரியல. அதனால நம்ம தொடர்ச்சியா உக்ரைனுக்கு உதவத்தான் செய்யணும். ஏன்னா அவங்கதான் வந்து பேச மாட்டாங்க. அப்ப நம்ம உக்ரைனுக்கு உதவத்தான் செய்யணும். ஆனா ஜெர்மனியான நாங்க என்ன சொல்றோம்னா, தொடர்ந்து ஊர்ஜிதப்படுத்தணும், தொடர்ச்சியா உக்ரைனுக்கு உதவி செய்யணும். அதுவும் யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நட்பு நாடுகள், யூரோப்பியன் நாடு, அவங்களோட இணைஞ்சு உக்ரைனுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வேலையில நாங்க இறங்க போறோம் அப்படின்னாங்க. இதுல அசர்பைஜானு ஜெர்மனியும் ரகசிய மீட்டிங் வேற போட்டிருக்காங்களா, இந்த உக்ரைன் பிரச்சனையை எப்படி முடிக்கலாம். அசர்பைஜானுக்கு ரொம்ப நாளாவே வந்து பாத்தீங்கன்னா பொடப்பா இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு சைடு பாத்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா, சிக்கட்டும் பாத்துக்கலான்னு. இன்னொரு சைடு ஈரான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எப்ப சிக்கும் அப்படிங்கிறது போல. ரெண்டு பேத்துக்கு நடுவுல சாண்ட்விச்சா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இப்போ இஸ்ரேல் கொஞ்சம் அதுக்கு உறுதுணையா இருந்த மாதிரி இருந்தது, மேற்கு நாடுகள் கொஞ்சம் உறுதுணையா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப இஸ்ரேலுக்கும் அசர்பைஜானுக்குமே கொஞ்சம் சண்டை வர மாதிரியான சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிங்கிற போல இருக்கு. ஏன்னா அசர்பைஜான் வந்து பண்ண கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அர்மேனியாவில் நடந்த ஜினோசைடை வந்து துருக்கிக்கு எதிராக செயல்படுத்துறோம்னு சொல்லிட்டு அதை அங்கீகரிச்சாங்க இல்லையா. ஸோ அதை பண்ணினதுக்கு வச்சு பாத்தீங்கன்னா இப்ப அசர்பைஜான் அதை எப்படிங்க நீங்க பண்ணலாம் அப்படிங்கறது வளர்ந்து பண்ணி இவங்க தரப்பு வந்து காண்டா இருக்கிறதா அழுத்தங்கள் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா அவங்க நெசட் பார்லிமெண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா அது போல செஞ்சிருந்தாங்க. இது இரு நாடுகளுக்குள்ள விரிசல்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா என்னதான் வந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேல் நாளைக்கு சவுதி அரேபியாவே ஹெல்ப் பண்றாங்கனாலும் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா பண்றதுனால நாளைக்கு அவங்களுக்கு எகெயின்ஸ்டா அவங்க செய்வாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலு ஈரான்லாம் ஒரு வேலை அப்படி நடக்குன்னா இஸ்ரேலு ஈரான்லாம் கை கோத்துக்கிட்டு சவுதியை செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம். அந்த டைம்ல அந்த காலத்துல நடக்குதா போது இப்போ துருக்கியை செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம், அசர்பைஜான் செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம். அதெல்லாம் வரக்கூடிய காலங்கள், எதிர்காலங்கள், அது பல வகையான வியூகங்கள். அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. இது போல ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இங்க காக்கசிஸ்லயும் பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கு. அர்மேனியாவோட வர்த்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா மீனை விற்க மாட்டேன் அப்படின்னு ரஷ்யா சாங்ஷன் போட்டிருக்காங்க. இது போல பல விஷயங்கள் இது இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா யூரோப்போட சேர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவாகவும் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அசர்பைஜான். இது எப்படி கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. உங்களோட குரல் எங்கள் காதில் கேட்டது அப்படிங்கிறது போல சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான அலெக்சாண்டர் சிரிஸ்கி அவர்களை போவேலையே அப்படிங்கிறது போல டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அவர் கமாண்டர் இன் சீஃப் ஒரு நல்ல ஒரு முன்னாடி ஜலூஸ்னி அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தத்தோட வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ சிரிஸ்கி அவர்களை வெளியே அனுப்பி இருக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு இல்லை. மேபி ஏதோ ஒரு நல்ல பதவி, ஒரு மதிப்பு மிக்க பதவியில ஏதோ ஒரு நாட்டுல போய் செட்டில் ஆகலான்னு பாப்போம். சரி, இப்ப அந்த பதவிக்கு யார் வராங்க அப்படின்னா மிக்கைல் திராபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வராங்க. இவங்க தான் இப்போ உக்ரைனோட புது கமாண்டர் இன் சீஃப். திராபதி வந்து பாத்தீங்கன்னா புது கமாண்டர் இன் சீஃப். இவரை வந்து பாத்தீங்கன்னா அது கூடவே ஜெனரல் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் ஹர்போய்க்யூ அவரையா வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. புது கமாண்டர் இன் சீஃப் வந்தாச்சு. இவர் யாரு, திராபதி அவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா 2014 உக்ரைன் அங்க இருக்கக்கூடிய டொனஸ்க் ரிபப்ளிக் பீப்புள் இருப்பாங்களே அவங்களோட சண்டை வந்தது அந்த டைம்ல 2014. அப்போ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக மக்கள் வந்து அங்க வழி மறைச்சிருந்தாங்க. அப்போ எட்ரா வண்டிய ஒர்ரா உள்ள அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா BMP-2 ஆர்மடு வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வேகமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மக்கள் தட்டி விட்டு போலான்றது போல மரியோபோல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராணுவ அந்த வண்டியை உள்ள செலுத்தின ஒரு வீரர் தான் இந்த திராபதி அவர்கள் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. 2014 நடந்த வீடியோ. வீர தீர சாகசம், ரஷ்யர்களை அடக்கி ஒட்டிக்கு முறிச்ச ஒரு நபர் இவரே அப்படிங்கிறது போல ஒரு மாபெரும் மாரல் பூஸ்டோட திருப்பி உக்ரைனோட வீரர்கள் வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஐயா, அவர் எங்க மரியோபோல்குள்ள போனாங்களோ அதே போல தெரிச்சு ரிட்டர்ன் முடியாண்டாங்க. டொனஸ்க் பையில எப்படி உள்ள போனாங்களோ அதே போல ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு சில பகுதிகள் தான். அப்படிங்களே கேள்வி. அந்த 2014 இப்படிலாம் செஞ்ச ஒரு அட்டூழியங்களுக்கு தான் ரஷ்யா இப்போ வந்து செய்யறாங்கயா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் ஆனா இவரை இப்ப கொண்டு வந்து வைக்கும் போது ரஷ்யர்களுக்கு மேலும் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல்களை உண்டாகும் அப்படிங்கிற சொல்றாங்க. அது எப்படின்றது தெரியல. ரஷ்யா வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன்
அவங்களோட அங்க இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த ஜாப்ரோசியால வந்து பண்ணா பதுங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஃபேப் குண்டுகள் அப்படியே மலைச்சாரல்கள் போல தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. பயங்கரமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அட் த சேம் டைம் களத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஃபுல் ஸ்விங்ல இந்த கிரமட்டாஸ்க் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முன்னேறக்கூடிய வேலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கிரமட்டாஸ்க். ஏன்னா அப்படியே செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பகுதிகளுக்குள்ள போகும்போதும் நம்ம ரெகுலரா சொல்லக்கூடிய விஷயம் தான். சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஒரு டவுனை போய் ரஷ்யா பிடிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல ட்ரோன் கண்ட்ரோல், ஸ்னைப்பர் கண்ட்ரோல், ஆர்ட்லரி கண்ட்ரோல், டேங்க் கண்ட்ரோல், இது போல ஒன்னொன்னா நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் பேட்டில் நடக்கும். புறநகரங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டவுனை சுத்தி வளைக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் பேட்டில் நடந்துட்டு இருக்கும். அந்த பகுதியை பிடிப்பாங்க. இப்ப ட்ரோன்களை யூஸ் பண்ணி உக்ரைனுக்கு அங்க உக்ரைனோட வீரர்களுக்கு சப்ளை வரக்கூடிய அந்த வழி தடங்களை ட்ரோன்களை பயன்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ட்ரோன் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரமட்டாஸ்க்குள்ள பேட்டில் கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் நம்ம சேனல்லையும் முன்னாடி சொன்ன கருத்தும் இந்த இடத்துல ஒரு இடத்துல மேட்ச் ஆகும். ஃபால் ஆஃப் கிரமட்டாஸ்க் அப்படிங்கிறது ரஷ்யாவோட டொனஸ்க் பீப்புள் ரிபப்ளிக், லுகான்ஸ்க் பீப்புள் ரிபப்ளிக்கோட விடுதலை வாங்குறதுக்கான வெற்றி. அது ஒரு எண்ட். அது வந்து அதுதான் ரஷ்யாவோட டார்கெட், ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனோட டார்கெட். இந்த டிபிஆர் எல்பிஆர் விடுதலை வாங்கிட்டாங்க. அப்புறம் நொவோரிசியா பகுதி அதுல வந்து ஆல்ரெடி அவங்க முடிஞ்ச வரைக்கும் முன்னேறி வச்சிருக்கிறாங்க ரஷ்யா. இப்போ இந்த கிரமட்டாஸ்கோட பேட்டில் இந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வருமா, அப்படி இல்ல ஒரு புது தொடக்கத்துக்கு வழிவகுக்குமா அப்படின்னு கேள்வி. ஏன்னா இந்த பதிவோட தொடக்கத்துல நம்ம சொன்ன மாதிரி ஜெர்மனி ரொம்ப அதிக அளவுல ப்ரிப்பேர் ஆகிறாங்க. பிரிட்டன் தாக்குதல் பண்றதுக்கே நாங்க ட்ரில் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கிரமட்டாஸ்க் பேட்டில் முடியக்கூடிய டைம்ல இது போல நாட்டோ வர்சஸ் ரஷ்யாவா மாறுமான்ற அச்சம். அது போல எதுவும் இல்லாம பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. இது களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த மிக முக்கியமான விஷயம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது வேர் ஹவுஸ். த வார் ஆஃப் வேர் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்ல அடுத்தது நடந்துட்டு இருக்கு. உக்ரைன் ரஷ்யாவோட வேர் ஹவுஸ் அடிக்கிறாங்க, ரஷ்யா உக்ரைனோட வேர் ஹவுஸ் அடிக்கிறாங்க. இப்போ உக்ரைன் அடிக்கக்கூடிய வேர் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரஷ்யாவோட மாஸ்கோ பகுதியில் இருக்கக்கூடிய வேர் ஹவுசஸ் அடிச்சாங்க உக்ரைன் தரப்பு இருந்து. அதை நம்ம பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய ஒரு வேர் ஹவுஸ், இது வைல்டு பெரி அப்படிங்கிறது போல ஒரு இணையதள கம்பெனி. அந்த கம்பெனியோட பொருட்களை சேமிக்கக்கூடிய பகுதி குடோனை வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க. இது கருஷ்னோடார் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு இடம், அது கூட ஒரு ஆயில் பகுதி, ஒரு டிப்போ பகுதியும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல அதிகப்படியான சேதம் அப்படிங்கிறது இந்த வைல்டு பெரியோட வேர் ஹவுஸ். ஏன்னா மக்கள் அதிக அளவுல பாதிப்படைவாங்க, அந்த கம்பெனி அதிக அளவுல பாதிப்படையும். ஸோ இந்த வேர் ஹவுஸை வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் அதிகமா தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. பல வெடி விபத்துகள் கேட்டிருக்கு. 3 மணி சுமார்ல ஹெவியான அட்டாக் நடந்திருக்குன்றாங்க. ஸோ கிரமட்டாஸ்க் களத்துல வந்து பாத்தீங்கன்னா சதன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவோட தெற்கு குரூப் வந்து பாத்தீங்கன்னா கிரமட்டாஸ்க்கு சுத்தி வளைக்கிறதுக்கான வேலையை பாக்குறாங்க களத்துல. ரஷ்யா உக்ரைன் மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா வேர் ஹவுசஸ் மற்ற பகுதிகள் அடிச்சுக்கிறாங்க. ஜாப்ரோசேஷியால இருக்கக்கூடிய பகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிக்கிறதுக்கான வேலைகளை ரஷ்யா பார்த்துட்டு இருக்கு. ஸோ இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவுல ஓரளவுக்கான தகவல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை.